அந்த மிருகண்டராய மன்னனுக்கு மருத்துவதி பெண்ணாளுக்கும் வாய்த்த நேரம் 50 வருடம் மட்டும் முடிதற்கு பிள்ளை இல்லையே இல்லை நாடாள பிள்ளை இல்லையே இல்லை கவலையோடு பேருலகை ஆண்டு வாரா அந்த சிவனாரை எண்ணியல்லோ சிவத்தமும் இருக்க போறா அந்த முக்கனே உண்டு வென்று முக்கனே உண்டு வென்று முழு மனதாக தவம் இருந்தா எனக்கு ஒரு குழந்தை வரம் தாருங்கள் சுவாமி என்று மிருகண்டராஜன் கேட்டான் அல்லவா. மிருகண்டராஜ மன்னன் கேட்ட போது ஆண்டவன் பார்க்கிறப்பா எப்ப ராஜமன்னா சமர்த்தனான பிள்ளையே பெருமையானத்திற்கு தருங்கள். ஆமா சந்தோஷப்படுவதே மேல். அப்பதான் ஆண்டவன் பார்த்தப்பா மிருகண்டராஜ மன்னா 16 வயது மட்டும் தான் இருப்பான் 16 வயது முடிந்தது என்று சொன்னால் என்னடியே வந்து சேர்ந்து விடுவான். ஆமா கண்டான் மிருகண்டராஜ மன்னன் அப்படியே தாருங்கள் என்று சொன்ன நேரம் வருவான ராஜமன்னன் 3ஆம் மாதத்தில் முகவெளுப்பு ஆகிடுமா அவள் அடிப்படியா வயர்கள் உண்டு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பிள்ளை பிறந்த 16 நாளன்று மார்க்கண்டேயன் என்று சொல்லி மகனுக்கு பேர் கொடுத்து மகனை வெள்ள வளர்த்துவாரா மடியில தொட்டி வெட்டி அந்த மகனை வெள்ள வளர்த்துவாரா 16 வயது மட்டும்தான் இருப்பாய் என்ற ஆண்டவன் அள்ளி தந்த வரத்தின் பெருமையினால் பிறந்த மகனடா. ஆமா நீ அன்று 16 வயது முடிந்தது என்று சொன்னால் என்னை விட்டு நீ பிரிந்து விடுவாயடா என்று மகனிடத்திலே மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள் தாய் தகப்பன். சரி நான் மறை தீர்ப்பு என்பது போல ஆண்டவன் தானே என்னை அவதாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தார். சரி அந்த ஆண்டவனே நான் அடிதுள்ளப் போகிறேன் ஈசனை அடிதுள்ளப் போகிறேன் என்று அந்த மிருகண்டராஜ மன்னனுடைய அரமனையிலே ஒரு சிவலிங்கத்தை உண்டு செய்து சிவலிங்க பூஜை நாளொன்றும் தவறாமல் பொழுதொன்றும் மாறாமல் செய்து கொண்டு வருகிறான். காலன் வருவதை கண்டான் அந்த அழகு மார்க்கண்டையனன் தெரிகிறது. ஆண்டவன் அருளால் அந்த ஈசனுடைய அருளால் அவனுக்கு காலன் தெரிகிறார். காசு வளையது வீசும்போது பார்த்தான் அந்த மார்க்கண்டையன் லிங்கத்தின் மேல் பட்டதா அவர் மூச்சு திணறுதைய அந்த முக்கனன் சிவனாருக்கு மூட்டியதுதான் திணறி காலன் என்றும் பாராமல் கரை கண்டனான சிவனாரு அவர் காலால் மிதித்திடுவார் அவர் காலன் என்று கூட பாராமல் தேவரல்ல அந்த காலனை பிறவி செய்ய வேறு ஒன்று கடவுளிடம் சொன்ன போது யுத்தம் ஒன்றுதான் தெளிவித்து திருப்பரம்பாலை தட்டு நேரோ அந்த காலன் வாரானே இனி காலனாக இருந்தவன் தான் எப்ப இருந்தவன் தான் நீ கால சுவாமியா போயிடு